இந்த ஸ்பீக்கருடைய வால்யூமை குறைக்க முடியுமா? இது மட்டும். அப்படியா? சரி. ஓகே. மீட்பெறும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். யாகோவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. நாம் கடந்த வாரத்திலே அவருடைய சமூகத்தை குறித்து நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். சங்கீதம் 16 வசனம் 11 நாம் வாசித்தோம். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அல்லாமலும் அவருடைய சமூகம் நமக்கு இன்னும் என்னென்ன காரியங்களை நமக்கு தருகிறது என்பதான விஷயங்களை நாம் பார்க்கலாம். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் தங்கி இருப்போமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஜீவன் அடைகிறோம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு வேற எங்கேயுமே ஜீவன் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம், அவருடைய சமூகத்திலே மோசே 2 முறை 40 நாட்களாக அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் என்று நமக்கு தெரியும். அந்த 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்த அந்த மனிதன் அந்த மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது நல்ல பாரமான 2 கற்பலகைகளை தன் கையில் தூக்கி கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தான். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாட்கள் இருந்தாலும் அது அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், அவன் யாகோவாவுடைய சமூகத்தில் இருந்தான். இந்த முறை அவன் வரும்போது ஒரு பலசாலியாக, பலன் குறையாதவனாக அவன் திரும்பி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த முறை அவன் அங்கே யாகோவாவுடைய சமூகத்தில் போய் 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவருடைய சமூகத்தில் இருந்து விட்டு திரும்ப வருகிறான். இந்த தடவை போகும் பொழுதும் அவன் 2 கற்பலகைகளை தூக்கி கொண்டு தான் போனான். அப்படி அவன் சோர்வோடு அந்த கற்பலகைகளை தூக்கி கொண்டு போன சோர்வோடு அவருடைய சமூகத்தில் போய் சேருகிறான். அங்கே போய் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாட்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறான். இந்த முறை திரும்ப வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். இப்ப 40 நாள் அவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்தான் என்பது நமக்கு வசனத்தின் மூலமாக தெரிகிறது. ஆனால் மோசே இருந்தது எப்பொழுதும் அவனை எதிர்பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
அவனிடத்திலே குறை கண்டுபிடிக்கிறவர்கள், அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள் மத்தியில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது யாராவது ஒருவர் அங்கே சொல்லி இருக்க கூடும், இவன் யாகோவுடைய சமூகத்தில் தான் இருந்தான் என்பதற்கு என்ன சாட்சி? அவன் அங்கே மலையில அங்கெங்கே அலைந்து போய் காய்கனிகளை எல்லாம் பறித்து சாப்பிட்டு தான் இவ்வளவு ஆரோக்கியமாக வருகிறான். நாம் தான் இவன் யாகோவின் சமூகத்தில் இருந்தான், அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அங்கிருந்து யாராவது ஒருவர், 20 லட்சம் ஜனங்களில் யாராவது ஒருவர் சொல்லி இருக்க கூடும். யாராவது ஒருவர் அவருடைய மனதிலே நினைத்திருக்க கூடும், இவன் உண்மையிலே யாகோவுடைய சமூகத்தில் தான் இருந்தானா? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அங்கே இருந்தானா? அப்படி என்று சொல்லி இருக்க கூடும். இப்பொழுது நான் அங்கே அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, நான் யாகோவுடைய சமூகத்தில் தான் இருந்தேன் என்று சொல்லி நிரூபிப்பதற்கு அவனுடைய கையில் ஒன்றுமில்லை. எப்பொழுதுமே விசுவாசிகள் யாருக்குமே தங்களை குறித்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருப்பான். யார் வேண்டுமானாலும் ஒரு ஊழியக்காரனை குறித்து துணிகரமாக பேசிவிடலாம். யார் வேண்டுமானாலும் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக கல்லை எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக நிற்கலாம். இவ்வளவு நாட்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்தானே, இவன் மூலமாக தேவன் இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரே என்பவைகள் எல்லாம் ஜனங்கள் ஒரு நொடி பொழுதிலே மறந்து போவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் இங்கே ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். இரண்டாம் முறை அவன் அதே போல மலையில் ஏறி போகிறான். இரண்டாம் முறை மலையில் ஏறி போகும்பொழுது அவன் வெறுங்கையோடு போகவில்லை. பூமியிலிருந்து அவன் வெட்டப்பட்டதான கற்பலகை தன் கைகளில் சுமந்து கொண்டு போகிறான். இப்ப அங்கே போன பிறகு அங்கே யாகுவா அந்த கற்பலகைகளில் தன் விரலினாலே கற்பனைகளை எழுதுகிறார். இப்போது 40 நாட்கள் இப்பொழுதும் அவன் அங்கே இருந்திருக்கிறான். பாருங்கள், முதலிலேயும் 40 நாட்கள் இருந்தான். அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. ஆனால் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, நான் யாகோவுடைய சமூகத்தில் தான் இருந்தேன் என்பதற்கு சாட்சியும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து அழுது கண்ணீர் வடித்து புலம்பி ஜெபிக்கலாம். ஆனால் தேவன் எதையுமே வெளிப்படையாக பதிலளித்தது போல உங்களுக்கு தோன்றாமல் காணப்படலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த மனிதர்கள் முன்பாகவே தேவன் உங்களுக்காக ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் வெளிப்படையாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் அதை வெளிப்படுத்துவார். இப்பொழுது இரண்டாம் முறை அவர் அங்கே மலையின் மேல் ஏறி போகிறார். அதே போல 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் யாகோவுடைய சமூகத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் 40 நாட்களுக்கு பின்பு இறங்கி வருகிறார்.
இந்த 40 நாட்களுக்கு பின்பாக அவர் இறங்கி வரும்பொழுது இப்பொழுதும் அவருடைய கையிலே அந்த கற்பலகைகள் இருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முறை ஒரு வித்தியாசம் நடக்கிறது. அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. மற்ற ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்திலே அந்த தேவ பிரகாசம் அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மை நிந்திக்கிற மக்கள் நடுவிலே, நம்மை பரிகாசம் பண்ணுகிற மக்கள் நடுவிலே நீ தேவனுக்கு காத்திருக்கிறாய் என்பதை தேவன் ஏற்ற வேளையிலே வெளிப்படுத்துவார். உன் மூலமாக தேவன் பிரகாசிப்பதை உலகம் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதை கண்டு மனிதர்கள் தேவனை துதிக்கும்படியாக, பிதாவை நம்பும்படியாக தேவன் செய்வார். நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை தேவன் உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். மத்தேயு 5:16 இப்படி சொல்லுகிறது. Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்கள் முகத்தை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவார். அதற்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சமூகத்திலே நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் ஒருவேளை கொஞ்ச காலம் உங்கள் முகம் பிரகாசிக்காமல் போய்விடலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை பார்க்கிற ஜனங்கள் நீங்கள் பிதாவின் சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் மோசேயை குறித்து முறுமுறுத்து சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் உண்மையாகவே யாகோவுடைய சமூகத்தில் தான் இருந்தானா இல்லையா என்று குழப்பத்தில் இருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறவருடைய சமூகத்தில் தான் இருந்து கொண்டு இருந்தான் என்பதை அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி தேவன் மற்ற ஜனங்களுக்கு நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் மாறாதவராக இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணவர் வல்லவராய் இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய சமூகத்திலே நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. மோசே வேறு ஒன்றும் விசேஷமாக செய்துவிடவில்லை, அவருடைய சமூகத்திலே நிலைத்திருந்தார். அப்பொழுது ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அருமையான தேவ பிள்ளை, நீ எதிர்பார்த்திருக்கிற பதில் ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதனால உன் முகம் சோர்வடைந்து போயிருக்கலாம். நீ சிலரை நம்பி ஏமாந்திருக்கலாம். அதனால உன் முகம் சோர்வடைந்து இருக்கலாம். ஒருவேளை நீ நிந்திக்கப்பட்டிருக்கலாம்.
நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதனால உன்னுடைய முகம் சோர்வடைந்து போயிருக்கலாம். உன் முகம் இருளடைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார். திரும்பவும் என்னுடைய சமூகத்திலே வா என்று மோசேயை அழைத்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னில் இருக்கிற வெளிச்சம் வெளியே தெரியும்படியாக தேவன் மீண்டும் உன்னை அவருடைய சமூகத்திலே கொண்டு வர போகிறார். ஹalleluya. காரணம் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீ எதை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. மோசேயுடைய நிலைமை என்று சொன்னால் அவ்வளவு மோசமான நிலைமை. தேவனே மோசேயை பற்றி பேசும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் கொண்டு வந்த ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது நீ கொண்டு வந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே ஜனங்கள் நன்மை செய்யும் பொழுது தேவனே சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு கேட்டு சலித்து போன மோசே ஒரு நேரத்தில் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னை பொறுப்பாக்கும்படி இவர்களை நான் பெற்றேனா? எந்த சூழ்நிலையில் இருந்தால் மோசே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்று பாருங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ குன்றி போகிறாயோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ குறுகி போகிறாயோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ அவமானப்படுகிறாயோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். ஹalleluya. நீ மாத்திரம் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். சங்கீதம் 24 என்று நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்ல 24ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். Psalm 24 verse 6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஹalleluya. ஓகே. ஒரு சந்ததியை குறித்து அவர் பேசுகிறார். அந்த சந்ததி யாருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறது? அது யாக்கோபின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. அந்த யாக்கோபின் சந்ததிக்கு அவர் சொல்லுகிற அந்த கொடுக்கிற அடையாளம் என்ன? இது அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததி என்று சொல்லுகிறார். ஏன் ஒவ்வொருத்தரும் ஒரு தகப்பன் அந்த சந்ததியை நாடினான், பிறகு மகன் ஏன் அந்த சமூகத்தை ஏன் நாடுகிறான்? காரணம் யாக்கோபுடைய சமூகத்தை நாடினதனாலே தகப்பன் பெற்ற நன்மை என்ன என்பதை மகன் அறிந்திருந்தபடியினாலே அவனும் அதே சமூகத்தை நாடுகிறான். அந்த மகனுடைய பிள்ளையும் வந்து அதே சமூகத்தை நாடுகிறார். யாக்கோபுடைய சமூகத்தை நாடுவதிலே நன்மை இருக்கிறது என்பதை தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் வண்ணம் தேவன் அந்த தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார்.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை பெற்ற நம்முடைய முற்பிதாக்களில் சிலர் சில காரணங்களினாலே அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாளிலே நாம் யோனாவை குறித்து பார்த்தோம். யோனா அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் என்று அவனே அறிக்கை பண்ணுகிறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு உரைக்கிறவன் ஏன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்? அவனுக்கு வந்த பிரச்சனை என்ன? எதனாலே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்? அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. சபையிலிருந்து யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்க குணம் தான் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதற்கு காரணமாயிருந்தது. தேவன் ஒரு ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்றால் இன்னொரு ஜனம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுக்கு கூட ஆயத்தமாயிருக்கிறது. இந்த ஜனங்களை இப்பொழுது அழித்து போடுவேன் என்று சொல்லுவார். சரி, யாகுவா சொன்னார் என்று நானும் போய் அந்த ஜனங்களிடத்தில் சொல்லுவேன். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி யாகுவாவை நோக்கி கதறும் பொழுது இவர் அவர்களை அழிக்காமல் விட்டு விடுவார். அப்ப நான் சொன்ன வார்த்தை அங்கே பொய்யாய் போய்விடும். ஊழியக்காரன் எப்படி நினைக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் தேவ சமூகத்தை விட்டு போவதற்கு ஒரே காரணம் தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதற்காக. தேவனுடைய இரக்கத்தை அவர் எல்லாருக்கும் காட்டினால் நலமா இருக்குமே என்று நினைக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அவன் நல்ல ஊழியக்காரனா இல்லையா என்று வேதத்தில் அங்கே நம்ம எங்கேயும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய சுபாவம் என்னவாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக காரணமாக இருக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷನು ಆತನ ಸಂಪಳವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದು ತೋಟದ ಮರಗಳಿಂದ ಅಡಗಿಕೊಂಡರು. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய யாகோவாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய யாகோவாவுடைய சமூகத்தில் விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாவ சிந்தனையோ பாவமோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி இருப்போம். பாவம் செய்துவிட்டு ஒருவன் துணிகரமாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த பயம் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். இங்கே தேவன் அங்கே உலாவுகிற சத்தத்தை அவன் கேட்ட மாத்திரத்திலே தன்னை ஒழித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. காரணம் அவனுக்குள் பாவம் இருந்தது. இன்னும் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Genesis chapter 4 verse 14.
ஹல்லேலூயா. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். ஹல்லேலூயா. இங்கே காயின் என்பவனை தேவன் அவனை கொலை செய்தது நிமித்தம் அவருடைய சமூகத்தில் இருந்து தேவன் துரத்தி விடுகிறார். இப்போ அவருடைய சமூகத்தில் இருந்து விலகி போகும்போது என்ன நடக்கும் என்று அவன் அறிந்திருக்கிறான் என்று பாருங்க. அவன் சொல்லுகிறான், பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு போய்விட்டால் நமக்கு ஸ்திரமான ஒரு இடம் அங்கே கிடைக்காது. இந்த பூமியில நிலையற்று அலைகிறவர்களாய் இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் நிலையான ஒரு தேசத்தை ஏற்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அவருடைய நாமம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்கிற நிலையான தேசத்தை யெகோவா நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சூரியன் உள்ள வரைக்கும் அவருடைய நாமம் நிலைத்திருக்கும் என்று சொல்றார். அவருடைய நாமம் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை நமக்கு அவர் நிலையாக தந்திருக்கிறார். அந்த தேசத்தில் நாம் இருப்போமானால், அந்த நாமம் என்கிற ஸ்தானத்தில் நாம் இருப்போமானால் நாம் இனி அலைந்து திரிய மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போ அது மட்டுமல்ல, இன்னும் காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு போனதுனால அவனுக்கு நடக்கிற சம்பவம் என்ன? ஒன்றாவது அவனுக்கு ஸ்திரமான ஒரு இடம் இல்லை. அடுத்து என்ன? என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே ஜீவன் இருக்கிறது. அவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போவாயானால் அங்கே மரணம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எந்த காரணம் கொண்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னுமாக அவருடைய சமூகத்தின் நன்மைகளை குறித்து பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் Hebrew chapter 9 verse 1 to 4. ಮೊದಲನೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವ ಆರಾಧನೆಯ ನಿಯಮಗಳಿದ್ದವು ಮತ್ತು ದೇವಾಲಯವಿತ್ತು. ಅದು ಲೋಕ ಸಂಬಂಧವಾದದ್ದು. ಅಂದರೆ ಒಂದು ಗುಡಾರವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಅದರ ಮೊದಲನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ದೀಪಸ್ತಂಭ, ಮೇಜು, ಸಮರ್ಪಿಸಿದ ರುಚಿಗಳಿದ್ದವು. ಅದಕ್ಕೆ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನ ಎಂದು ಹೆಸರು. ಎರಡನೆಯ ತೆರೆಯ ಅಂಚಿನಲ್ಲಿ ಅತಿ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನವೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಇನ್ನೊಂದು ಭಾಗವಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಚಿನ್ನದ ದುರ್ಪಾರತಿ, ಒಳಗೂ ಹೊರಗೂ ಚಿನ್ನದ ತಗಡವನ್ನು ಮಡಾಯಿಸಿದ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷಗಳಿದ್ದವು. ಆ ಮಂಜೂಷಗಳೊಳಗೆ ಮನ್ನಾ ಇಟ್ಟಿದ್ದ ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯು, ಆರೋನನ ಜಗುಲಿದ ಕೋಲು, ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬರೆದಿದ್ದ ಕಲ್ಲಿನ ಹಲಗೆಗಳು ಇದ್ದವು. அல்லேலூயா. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன.
அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய சமூகத்திலே என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கூடாரத்திலே முதலாவது பிரகாரம் பிரகாரம் என்ற ஒரு ஸ்தலம், முற்றம் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கும். அந்த முற்றத்திலே பொதுவான ஜனங்கள், எல்லாவித ஜனங்களும் போய் தேவனை ஆராதிக்க கூடுவார்கள். அதற்கு பின்பு பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் உண்டு. அது முதலாம் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த பிரகாரத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு அங்கே ஒரு திரை இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு ஒரு திரை இருக்கிறது. இங்கே இரண்டாம் திரையில் முதலாம் திரை இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே என்ன நடக்கும்? அங்கே மரணம் உண்டு. காரணம் அங்கே பாவ பரிகாரத்திற்காக மிருகங்கள் பலி செலுத்தப்படும். ஆனால் இதை தாண்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்ன இருக்கிறது? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே மூன்று விதமான காரியங்கள் அங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. அதற்கு பின்பு ஆரோனுடைய தளிர்த்த கோல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அல்லேலூயா. அந்த பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட மன்னாவிலே சாட்சியாக கொஞ்சம் மன்னாவை அங்கே வைத்திருந்தார்கள். அது என்ன? அது எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளது இந்த மன்னா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே யாத்திரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய பசியை தீர்க்கும்படியாக தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். அந்த மன்னா மிகவும் இனிப்புள்ள ஒரு பண்டமாக இருந்தது. இந்த மன்னாவை அவர்கள் அன்றைக்கு தேவைக்கு ஏற்ப அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். சிலர் அவசரமாக எனக்கு அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அங்கே சேர்ப்பார்கள். சிலர் நிதானமாக போய் சேர்ப்பார்கள். வீட்டில் வந்து அளந்து பார்த்தால் அதிகமாக சேர்த்தவர்களுக்கு அதிகமாக இல்லை, குறைவாக சேர்த்தவர்களுக்கு கொஞ்சமாகவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே அளவாக இருந்தது. அவர்கள் அந்த நாள் கொண்டு வந்ததான மன்னாவை அடுத்த நாளுக்கு வேண்டும் என்று அவர்கள் வைத்தால் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்துவிடும். காரணம் என்ன? அன்றன்றைக்குள்ள அப்பத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக யாகுவா வாக்களித்திருக்கிறார். இவர்கள் ஏன் அடுத்த நாளுக்கு வேண்டும் என்று வைத்தார்கள்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் பேரில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இது தேவன் தான் கொடுத்தார் என்கிற விசுவாசம் கூட இல்லை அவர்களுக்கு. இது ஏதோ தானே வந்தது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். கிடைக்கும் போது சேர்த்து வைத்துக் கொண்டு அடுத்த நாளுக்கு நாம் வைத்துக் கொள்வோம் என்று நினைத்து அவர்கள் வைத்தார்கள்.
அது எதை காட்டுகிறது? அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆகையால் அது புழு பிடித்து நாற்றம் அடித்தது. இது ஒவ்வொரு நாளுக்கும் நடக்கிற விஷயம். ஆனால் தேவன் சொன்னார், ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே நீங்கள் 2 மடங்கு அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதல் நாளுக்கு தேவையானதை, ஆயத்த நாளுக்கு தேவையானதை நீங்கள் வேவித்து நன்றாக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். பாக்கி உள்ளதை அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது அடுத்த நாளுக்கு அவர்கள் வைத்திருந்தது எந்த கேடும் இல்லாமல் எப்பொழுதும் போல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அங்கே அது கெட்டு போகவில்லை. எப்பொழுதும் போல அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாரத்துக்கு ஒரு முறை நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஜனங்களுக்கு தேவன் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். ஓய்வு நாளுக்கென்று விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். பொதுவாக கெட்டு போகிற விஷயங்கள் கூட ஓய்வு நாளிலே கெட்டு போகாமல் நன்றாக இருந்தது. ஏதோ ஓய்வு நாள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளை அவர் நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கவில்லை. அவர் சிருஷ்டிப்பிலே கொடுத்தார். நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள் என்பவைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக தேவன் ஆயத்தப்படுத்தினது ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கென்று நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கெட்டு போவது கிடையாது. அதற்காக நீங்கள் தேவனை பரீட்சித்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. பரீட்சித்து பார்க்க வேண்டாம், விசுவாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு சின்ன விஷயத்தில் கூட தேவன் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு நாள் கெட்டு போகாமல் இருந்தது மன்னா அந்த நாட்களிலே. ஆனால் இப்பொழுது பொற்பாத்திரத்தில் வைத்து அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்த பொழுது பல வருஷங்களாக அது கெட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பெந்தேகோஸ்தே சபையில இத பிரசங்கம் பண்ணியிருந்தா எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டியிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உயிரற்ற ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கேன் எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளிலே அழுகி போகிறதான அந்த மன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஓய்வு நாள்ல மட்டும் அழுகி போகாமல் இருந்தது. இன்றைக்கு அதே மன்னா பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட பொழுது எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அது கெட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை மாற்றுகிறவர். அவர் கெட்டு போகிறவர்களை ரட்சிக்கிறவர். ஜீவனற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். அவருடைய சமூகத்தில் இருந்தால் எதுவுமே கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி அடுத்ததாக ஆரோனுடைய தளிர்த்த கோலை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஊழிய ஜனங்கள் மத்தியிலே ஒரு போட்டி வந்தது.
அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் மத்தியிலே அப்படி போட்டி வரும் பொழுது யாரோடு கூட தேவன் பேசுகிறார் என்கிறதான போட்டி வந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார், நான் மோசேயோடு பேசுவேன், அவன் ஆரோனோடு பேசுவார், ஆரோன் உங்களோடு பேசுவார். இது தேவனே சொன்ன கட்டளை. ஆனால் கொஞ்ச காலம் அந்த ஜனங்கள் அதை கீழ்ப்படிந்து சலித்து போய்விட்டார்கள். சோர்ந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே ஒரு போராட்டம் அங்கே வர ஆரம்பித்தது. நீங்கள் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தேவன் தான் உங்களோடு பேசினாரா என்று எங்களுக்கு தெரியாது. அல்லது தேவன் உங்களோடு மாத்திரம்தான் பேசுகிறாரா என்றும் தெரியவில்லை. ஏன் அவர் எங்களோடு பேச மாட்டாரா? அந்த விதமான ஒரு போராட்டம் அங்கே தொடங்க ஆரம்பித்தது. அப்பொழுது தேவன் மோசேயோடு சொன்னார், நீ இந்த ஜனங்களுடைய கோத்திர பிதாக்கள் இடத்திலே சொல்லு, ஒவ்வொரு கோத்திர பிதாவும் ஒரு வாதுமை கிளையை கொண்டு வரும்படியாக சொல்லு என்று சொன்னார். வாதுமை மரத்துண்டு அதை கொண்டு வர சொல்லு என்று சொன்னார். ஒவ்வொரு மரத்தண்டிலும் அவரவருடைய கோத்திரத்தின் பெயரை எழுதி போடுங்கள் என்று சொன்னார். இப்ப இவைகளை கொண்டு தேவ சமூகத்தில் வையுங்கள் என்று சொன்னார். அடுத்த நாள் காலையில் வந்து பாருங்கள், யாருடைய மரத்துண்டு துளிர்த்து இருக்கிறதோ அவர்களோடு தான் நான் பேசுகிறேன் என்று அர்த்தம் என்று சொல்லிவிட்டார். இப்ப அங்கே 12 மரத்துண்டுகள் அங்கே இருக்கிறது. அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்துவிட்டு இவர்கள் போய்விட்டார்கள். இப்ப அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. ஆரோன் எந்த கோத்திரத்துக்காரர்? லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோனுடைய அந்த வாதுமை துண்டு மாத்திரம் துளிர்த்திருந்தது. அது வெறுமனே துளிர்த்தது மட்டுமல்ல, அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை அதை கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது, வேற ஒன்றும் துளிர்க்கவில்லை. இது ஆச்சரியமா இல்லையா? ஹல்லேலூயா. 12 கோல்கள் அங்கே வைக்கப்பட்டது அல்லவா? அது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் தானே இருந்தது. எல்லாமே துளிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லையே. ஆரோனுடைய கோல் மாத்திரம் தானே துளிர்த்திருந்தது. அல்லேலூயா. உன்னை தேவன் அழைத்தால் நீ தேவனுடைய ஊழியத்திற்கு வா. அல்லேலூயா. நீ தேவனுடைய அழைப்பால் ஊழியத்துக்கு வந்திருந்தாய் என்றால் நீ எப்படிப்பட்ட காய்ஞ்சு போன ஒரு கம்பு துண்டா இருந்தாலும் தேவன் அதை துளிர்க்க செய்வார். அது பூ பூக்கும்படி செய்வார். அது தன் பலனை தரும்படி செய்வார். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஊழியக்காரன் என்று தேவன் அங்கே அதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அங்கே அவர் நிரூபிக்கவில்லை. தான் தெரிந்து கொண்டவனை அவர் அங்கே நிரூபித்து காட்டினார். அதுவும் அடையாளமாக அங்கே அந்த கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது.
தேவ சமூகத்தில் இருந்தால் கெட்டு போகிற சாதாரணமாக கெட்டு போகிறவைகள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்ப கெட்டு போவது என்பதை நாம் எதை வைத்து சொல்லலாம்? நம்முடைய சரீரங்களுக்கு என்ன ஆகிறது? கெட்டு போகிறது. அதை கெட்டு போகிறது என்று சொல்லாதபடிக்கு அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? என்ன சொல்லுகிறோம்? இல்ல கெட்டு போகிறது என்று சொல்லாதபடிக்கு வயசாகிறது என்று சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? கெட்டு போகிறது என்பதை சொல்லாதபடிக்கு என்ன சொல்றோம்? வயசாகிறதுன்னு சொல்றோம். இல்லையா? அந்த வயசாகிறதையே ஒரு நாள் கொண்டாடி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றோம். ஹalleluya. ஹாப்பி பர்த்டே, இவருக்கு வயசாகிறது, இவர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார், ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க சிஸ்டர். ஹalleluya. ஹalleluya. அவர் நித்தமும் உனக்கு ஜீவனை தருகிறார். ஹalleluya. நீ அவருடைய சமூகத்தில் இருந்தால் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக. ஹalleluya. ஹalleluya. என் தேவன் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார். 92ஆம் சங்கீதம் 14-15 வசனம். Psalm 92 verses 14 and 15. ಅವರು ಮುಪ್ಪಿನಲ್ಲಿ ಫಲಿಸುವರು, ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದು ಶೋಧಿಸುವರು. ಹೀಗೆ ಅವರು ಯಾಕೋಬನ ಸತ್ಯಾಸತ್ಯತೆಗೆ ವಿಶ್ರಾಂತರಾಗಿರುವರು. ಆತನೇ ನನ್ನ ಬಂಡೆಯು, ಆತನು ನನ್ನ ನಿರ್ವಚಕನು. Hallelujah. To declare that Yahweh is upright and he is my rock and there is no unrighteousness in him. They shall still bear fruit. In old age they shall be fresh and flourishing. Hallelujah. தேவன் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படின்னு போட்டிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கிலீஷ்ல வந்து டிக்ளேர்னு போட்டிருக்கு. எனக்கு தெரியல கன்னடத்துல என்ன போட்டிருக்குன்னு தெரியல. கன்னடத்துல திருஷ்டாந்தவர் இல்லையா? திருஷ்டாந்தவர் கரெக்ட். மற்றவர்களுக்கு டிக்ளேர் பண்ணும்படியாக, மற்றவர்களுக்கு விளங்க பண்ணும்படியாக. என்ன நீங்க விளங்க பண்ண போறீங்க? என்ன விளங்க பண்ண போறீங்க? மற்றவர்களுக்கு எதை விளங்க செய்ய போகிறீர்கள்? என் தேவன் உத்தமர். என் தேவன் உத்தமர். அவரிடத்திலே அநீதியே கிடையாது. அதை எதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் சரீரம் கெட்டு போகாமல் எப்பொழுதும் பசுமையாக இருப்பதை வைத்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எஸ், என் தேவன் என் சரீரம் கெட்டு போக சம்மதிக்க மாட்டார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதுல எங்க இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதுதான் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும்போது மாத்திரம் இந்த நன்மை உங்களுக்கு நடக்கிறது. அந்த சமூகத்தை விட்டு வெளியே போனால் என்ன நடக்கிறது?
காயின் சொல்லுகிறான், என்னை காண்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான். நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி பயந்து நடுங்கினதுனாலே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் சொல்லு. யோனா ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். மொத்த கடலும் கொந்தளித்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனால அவ்வளவு நஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாயானால் தேவன் தன்னை உத்தமர் என்று விளக்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். உன்னுடைய சரீரம் கெட்டு போகாதபடிக்கு உன் சரீரம் எப்பொழுதும் புதுமையாகவே இருக்கும். ஒரு முறை சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். சங்கீதம் 51 வசனம் 10. Psalm 51 verse 10. ஒன்பது வாசிங்க. சாரி 11. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. ஹல்லேலூயா. என்ன ஜெபிக்கிறார் பாருங்க அவர். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. இந்த இரண்டுமே ஒரே விஷயம்தான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவதும் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மை விட்டு எடுத்துக் கொள்வதும் ஒரே சம்பவம் தான். அவருடைய ஆவி நம்மிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டால் நாம் மீண்டும் பழைய மனுஷனாகி விடுவோம். அது அவருடைய சமூகத்தில் நம்மை வர விடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. முக்கியமான பாகத்துக்கு வந்திருக்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதீரும். யாரையுமே தேவன் தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளவே மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு எப்படி போக முடியும்? நாம் தான் போக முடியும். நாமே முடிவெடுத்து போக முடியும். அவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். அவர் நம்மை தள்ளிவிடவே மாட்டார். இங்கே தாவீது எதனாலே அவருடைய சமூகத்தை விட்டு போனார் என்று நமக்கு தெரியும். ஒரு நொடி பொழுது வந்த இச்சையினாலே அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த சமூகத்தின் நன்மைகளை நன்றாக அனுபவித்தார். அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர் தான் சொல்றார், தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று சொன்னார். இவர் யார் என்று சொன்னால் பலவிதமான ஆனந்தங்களை பார்த்தவர். இது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியிலே அவருக்கு தெரிந்தது தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். இப்படி அந்த சமூகத்தின் நன்மைகளை அனுபவித்த தேவனுடைய மனுஷன் ஒரு நொடி பொழுதிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டார். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போன பிறகுதான் அவருக்கு தெரிகிறது, நான் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன்.
தேவனுடைய சமூகத்தை விட்டு வந்த பிறகு எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்தேனே, ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு இது ஒப்பு இல்லையே என்று புரிந்தது. அதற்கு பின்பு என்னென்ன அனுபவங்கள் வருகிறது என்று பாருங்க. இப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு போன பிறகு அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டு விட்டது என்பதையும் உணர்ந்து கொண்டார். ஆகையினால தேவனை நோக்கி கதறுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதீரும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதீரும். என்னால் அதை தாங்க முடியவில்லை. இந்த அனுபவம் மிகவும் கசப்பாக இருக்கிறது எனக்கு. என்னை மன்னியும். அடுத்து என்ன இழந்தார் அவர் என்று பாருங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனுடைய சமூகத்திலிருந்து நீ கடந்து போனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவாய். அதையே அவர் எப்படி, சரி நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோமே, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? உங்களுடைய உற்சாக ஆவி எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜெபத்துக்கும் தாவீதின் ஜெபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தாவீது ஏற்கனவே அதை அனுபவித்து அதை இழந்தவர். ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய சமூகம் என்றால் என்ன, தேவனுடைய பரிசுத்த ஆவி என்றால் என்ன, ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்ன, உற்சாக ஆவி என்றால் என்ன, இது எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் அனுபவித்திருக்கிறார். இப்பொழுது இழந்து போயிருக்கிறார். இப்பொழுது அவரால் தாங்க முடியவில்லை. அவரால் முடியவில்லை. அது இல்லாமல் இனிமேல் ஜீவிக்கவே முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய சமூகத்தில் எப்படி கதறுவான் என்று பாருங்க. ஐயா, உம்முடைய சமூகத்தில் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நொடி நேர ஆசைக்காக நான் உம்முடைய சமூகத்தை விட்டு போய்விட்டேன். அப்பா, என்னை மீண்டும் உம்முடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவி மீண்டும் எனக்கு தாரும். ஏன்னா அதை இழந்து போனதுனாலே உள்ள அனுபவத்தை அவன் பார்த்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படி எனக்கு கிருபை தாரும். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பு என்பதை எப்பொழுது நாம் உணர முடியும் என்றால், அதை இழந்து போனால் தான் அதை அறிய முடியும். அவருடைய சமூகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் தான் தெரியும். தாவீது அப்படி போய்விட்டு திரும்ப வர வேண்டும் என்று கதறுகிறார். நாம் கதறுவோமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த உன்னதமான அனுபவம் இருந்தது. ஆகையினாலே கண்டிப்பாக அந்த அனுபவத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அவர் கதறினார். மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே தன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக கதறுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய சமூகம் அவ்வளவு முக்கியமானது. நாம எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சமூகத்திற்கு விலகி போக நாம் முடிவு செய்ய வேண்டும்.
வேற யாராகிலும் நம்மை அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போக செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு செவி கொடுக்க கூடாது. ஏனென்றால் பிசாசு வெளியே நின்று பலவிதமான காரியங்களை நமக்கு காட்டுவார். நீ வந்துவிடு, இதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன். ஆனால் நம்பி ஏமாந்து போய்விடாது. பிசாசின் தந்திரங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படியாகிலும் உங்களுடைய பாதுகாப்பின் எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வர அவன் முயற்சி செய்வான். அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்வான். அப்பாலே போ பிசாசே என்று சொல்ல நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னை பிரிக்க உன்னால முடியாது என்று சொல்ல சவால் விடுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போக மாட்டேன். காரணம் அவருடைய சமூகம் தருகிற நன்மையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுதும் யாராகிலும் மனதளவிலே அவருடைய சமூகத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால், மனம் திரும்பினவர்களாய் அவருடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள். அவருடைய சமூகத்தின் நன்மையினால் அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். அது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நான் அவருடைய சமூகத்திலே பரிபூரணமாக இருக்கிறேனா என்று நினைத்து சோதித்து பார்க்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பெர்க்மன் சகோதரன் இப்படி பாடுகிறார். சமூகமே என் பாக்கியமே என்று பாடுகிறார். ஓடி வந்தேன், அதை தேடி நான் ஓடி வந்தேன் ஐயா, உன் குரல் கேட்கும்படியாக, உன் குரல் கேட்கும்படியாக நான் ஓடி வந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சந்ததி உண்டு. அது யாக்கோபின் சந்ததி. அது தேவனை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு சந்ததி. நான் அந்த சந்ததியில் ஒருவனாய் இருக்கிறேன். நான் அந்த சந்ததியில் உட்பட்டவனாய் இருக்கிறேன். அந்த சந்ததியில் இருக்கும்போது நான் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். மரணத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டு ஏதுவானவைகளை அது என்னுடைய வாழ்வில் இருந்து எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கும். சரீரத்தில் எடுத்து போடும். நான் எப்பொழுதும் இளமையாய் இருப்பேன். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தேவரே நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. தேவரீர் உம்முடைய சமூகத்தின் நன்மைகளை குறித்து, தீமைகளை குறித்து, அதை விலகி போகிற தீமைகளை குறித்து நீர் எங்களுக்கு விளக்கி சொன்னீரப்பா. தேவரீர் உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் அந்த யாக்கோபின் சந்ததியை போல நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தை தேடி விசாரித்து வந்து சேரும்படியான, அங்கே நிலைத்திருக்கும்படியான அப்பா பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய அறியாமையினாலே, எங்களுடைய வேறு காரியங்களினாலே, எங்களுடைய அவிசுவாசத்தினாலே நாங்கள் அந்த சமூகத்தை விட்டு விலகி போகாத பிடிக்க நீர் எங்களை உங்களுடைய கரத்தினாலே காத்துக் கொள்வீராக. தேவரீர் உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. தேவரீர் வந்திருக்கிற பிள்ளைகளை பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருளும் ராஜா. உம்முடைய சமூகத்தின் நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பியருளும். தேவரீர் நீர் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக பெரிய சாட்சியை உண்டு பண்ணும் அப்பா.
மோசேயுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய முகத்தை நீ பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா. வர முடியாமல் போன பிள்ளைகளை நினைக்கிறோம். எங்கிருந்தாலும் உம்முடைய சமூகம் அவர்களோடு கூடயும் இருக்கட்டும் அப்பா. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.